ஸோ எப்பயுமே ஒரு 2 செட்டு மாவு நான் அரைச்சிருவேன். ஒன்று வந்து யாராவது நான் உட்காருவேனே நீங்கள் கார்னர் ரைஸ் பண்ணாங்கன்னா. ஓகே, வாட் யூ காட் ஹியர்? கிளைம்பிங் த பார்த்தீங்கன்னா ஒரு அவசர சமையல். Get set, open. Hi friends, வணக்கம், வெல்கம் டு ஐமன் நோட்டிஸ் மம் சேனல். நான் கவிதா திவாகர். ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். இன்னைக்கு இந்த வீடியோ செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே vlog அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் vlog இல்லை ஆஃப்டர்நூன் vlog இல்லை ஃபுல் டே vlog எந்த அளவுக்கு நான் வீடியோ கேப்சர் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஒன்னொரு ரீசன், முக்கியமான ரீசன், இன்னைக்கு இந்த vlog எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, உங்களுக்கு காட்டுறேன். ரெடி, கெட் செட், ஓப்பன். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துடுச்சு. என்னதான் ஸ்னோ வெதர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் ஸ்னோ பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்னோவில் இருந்து பழகினவங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது அந்த வருஷ கடைசியில் வந்து அந்த வின்டரில் அந்த ஸ்னோவை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த செலிப்ரேஷன் மோடு அண்ட் ஃபெஸ்டிவ் மோடு, கிறிஸ்மஸ், நியூ இயர்னு சொல்லி அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல் டே ஸ்னோ சொல்லியிருக்காங்க. 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா. ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து இந்த பாதி படிக்கட்டு வரைக்கும் வந்துடும். சூப்பர்ல. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வந்து பேர் பண்ண முடியாது. 1 மினிட் வேணால் பேர் பண்ண முடியும். அதுவும் டெம்பரேச்சரை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜாக்கெட்ஸு எதுவுமே போடலை. ஸோ நான் உள்ள போகிறேன். ஹாய் மகுட்டி, குட் மார்னிங். ஏன் வாயை பற்றிக்கிற? என்னாச்சு? நின்று பேசுகிற. ஸோ இதான் உன்னோட ஒர்க் ஸ்பேஸா? ஆஹா, இது லேப்டாப். ஓகே, இது நம்ம கலர் கிரேயான்ஸ். ஓகே, சரி. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து செம்ம சீனாக உட்காந்துருக்காராம். பின்னாடி வந்து செடியெல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்து டால் ட்ரீலாம் வச்சு உட்காந்துருக்காராம். அவங்க டீச்சர் வந்து சூப்பராக இருக்குது எல்லா பிளான்ட்ஸும் சொன்னதுனால இந்த பிளான்ட்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, இடம் மாற்றக்கூடாதாம். இவர் உட்காந்துருக்கனால தான் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஏன்டா அன்பா? என்னது அது? Letter K. So you choose the letter K, right? Yes. Yo. How do you made it? Pista nut cell. Huh? Pista nut cell. Pista nut cell. Okay. Who colored it? Me. Me. Pista See. color. நிஜமாமே உன் ஸ்பேஸ் ரொம்ப அழகா இருக்குடா அன்பா குட்டி. எது? சான்ஸே இல்லை பாரு. எப்படி விண்டோ சைடில் பிளான்ட்ஸு, ஸ்னோவு. எஸ். உன்னோட பிளேஸ் எனக்கு கொடுத்துக்கிறியா? அப்பாவுக்கு இந்த 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 பிளேஸ் கொடுத்துடலாம்டா. அப்பா ஆஃபீஸ் ஒர்க்லாம் இங்கே உட்காந்து பண்ணட்டும். நோ நோ ஓகே. இது உன்னோட பிளேஸா? யாராவது நான் உட்காருவேனே. ஓ, இது எங்க பேக்யார்டு. வாவ். பேக்யார்டு காட்டுறேன் நான். ஸ்பைடர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக வாங்கினது, ஹேங்கிங் பிளான்ட்டு. பார்ப்போம், சமாளித்து கொண்டு வந்துட்டேன்னா பெரிய விஷயந்தான் இந்த வின்டரில். ஸோ வெளியே என்னடி? வீக்கெண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் லேட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு பாய்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவக்கோட மில்க் ஷேக் அடித்து முடிச்சிட்டாங்க. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன். இது வந்து கம்பு மாவும் தோசை மாவும் கலந்தது. ஸோ எப்பயுமே ஒரு 2 செட்டு மாவு நான் அரைச்சிருவேன். ஒன்று வந்து கம்பு மாவு,
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நம்ம நார்மலாக தோசைக்கு அரைக்கிற அரிசி மாவு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் மில்லட்ஸை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தோசை பிரியர்கள். யார் இந்த ஆக்டோபஸ்? யார் இந்த ஆக்டோபஸ்? படா. ஸோ நான் சாப்பிட போகிறேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். தோசை ரெடியாக இருக்குது. வெளியே ஸ்னோ பயங்கரமாக இருக்குது. எப்படி ஒரு காம்பினேஷனில் நாங்கள் சாப்பிட்றோம் பாருங்க. சம்மல்ல நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்? Snakes and ladder. Do you want to play snake and ladder? Yes? Yes? Yes. Okay. So you know which color you want? Which color do you want? Give me which color you want? You want red? Can you give me one? Okay, you want orange? Shall I take red? Okay, red is mine. You are with me, Appa. Okay, you know turn. What do you got? 3. 3. Can you move 3? 2. 3. Yeah, take your hands out. Okay, now in button. Turn. Snake. You know turn. Yeah, you are playing snake and ladder. Can you dial? 6 again. What do you got? 6. Can you move 6? Take your orange. Yeah, move 6. 1. 1, This way. 1. 2, 3, 4, 5, 6. What do you got? 6. Okay, what do you got here? Climbing the ladder. Good job, buddy. Climbing the ladder. Yeah, stay here. Climb the ladder and stay here. Climbing the ladder. Yeah, climbing the ladder and stay here. Stay here. Yeah, come here. Yeah, stay. Yeah, good job. Okay? Yeah. Now my Now, we know turn. turn. Roll the dice. What do you got? 2. 2. Okay, can you move 2? 1, 2. 2. Good job. Keep it here. Tangam, once you are done, you have to take your hands out, okay? Can you take your hands out? Thank you. Now, Dice. 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 Which one is the dice? Dice. No. Dice. Dice. Yeah, take the dice. How much you got? Win. 1. Can you move 1? Win. Yeah, thank you. Take your hands out. Now whose turn is now? It's my turn. No, your turn is over. Whose turn now? Help. Vinoma, whose turn now? Yuma. Inba turn. Your turn is over. Inba turn. Now whose turn? Upper turn. Appa turn. That's right. உலகத்திலே ஸ்னேக் வந்து லிஃப்ட் கொடுத்து எங்கள் இன்பாவை மேலே ஏற்றுது பார்த்துக்கோங்க. என்னடா பண்ணுச்சு ஸ்னேக்? Snake என்னவா? டாடால கொண்டு போயிச்சு. ஸ்னேக் ஒண்ணல. ஸ்னேக் என்னைக்குடா லேடராம இருந்துச்சு. இல்லப்பா. ஏமாத்துவான். என்ன சொல்றேன்னா இந்த ஸ்னேக் டைலுக்கு போக சொல்லி அங்கதான் லாடர் அப்படின்னு சொல்லுது. ஓ, டேய் டேய் மாதா. ஹேர் கட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு ஐயோ ஹேர் கட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஒரு விஷயந்தான். பட் நான் ஹேர் கட்டுக்குனே வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹாய் ஹாய். பாருங்க. அம்மாவோட பொட்டு தூக்கி வச்சிருக்கு பாரு அழகி. இது வந்து பல் சிசர். அடர்த்தியான முடியெல்லாம் வந்து அடர்த்தியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வினோவாக்கு வந்து ரொம்ப அதிகமான அடர்த்தியான முடி. இந்த சிசர் வச்சு நீங்க வீட்டிலே வந்து அடர்த்தியை மட்டும் குறைச்சிக்க முடியும். இங்க பாரு என்னாச்சு? You okay? You like the comb haircut? Okay. Yes? You like the comb haircut?
உங்களுக்கு கோம் ஹேர் கட் தான் சிசர் ஹேர் கட் தான் தெரியும் பண்ண பிடிக்கும். பிடிக்குமா? ஆமாம், நமக்கு பண்ண தெரியாது. கடைக்கு போனாலும் அவர்கிட்டயே அதான் சொல்லுவோம். மேபி அந்த சத்தம் அவனுக்கு பிடிக்குதா என்னமோ தெரியல. அவர் செஞ்சு காமிப்பாரு, கையில அவர் முடி வெட்டி காமிப்பாரு. அவர் கையில இருக்க முடியெல்லாம் வெட்டிடுவாரு. அவர் கையில இவன் போற அன்னைக்கு அவர் கையவே சேவ் பண்ணிடுவாரு. ஆக்சுவலாக இந்த ஹேர் கட் பண்ணுற இடத்துக்கு நான் வந்து பல மாதம் ஆகுது, நான் வரவே மாட்டேன். இன்னைக்கு நான் வந்ததுனால ஓவர் சேட்டேன். இந்த கார்னர் ரைஸ் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ இப்போ பின்னவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் கண்டுபிடிச்சோம். பெரும்பாலும் இந்த நெத்தியில் வந்து ஒரு இந்த கொஞ்சம் ஹைட்டை தாண்டி வளரும் போது வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பான் கார்னர் ரைஸ்க்கு. ஸோ அதனால் அப்போ மட்டும் அடிக்கடி வந்து முன்னெத்தியில் இருக்க முடியை மட்டும் வெட்டி விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கார்னர் ரைஸ் பண்ணாங்கன்னா நெத்திக்கு முடி படும் பொழுது அது ஒரு மாதிரி சென்சேஷன் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக முடி வெட்டி குளிப்பாட்டி இறக்கி கூட்டிகிட்டு வரத்துக்கே 1 hour ஆயிடுச்சு. அதனால் சமையல் இனிமேல் தான் நாங்கள் ஆரம்பிக்கணும். டைம் வந்து 12:30 ஆக போகுது. ஒரு குயிக்காக ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ணணும் இனிமேல். ஸோ அதுக்கு முன்னாடி இன்பா குட்டிக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னால் கிவி நறுக்கி தரேன். நான் கிவி எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி 2 கார்னர்ஸையும் வந்து நீங்கள் நறுக்கிட்டு கத்தி ஷார்ப்பாக ஓகே நறுக்கிட்டு இனிமேல் ஸ்பூன் வச்சு உள்ளே வந்து ஸ்கூப் பண்ணணும். பாக்கெட் நம்ம தலைவருக்கு கிவி அவ்வளோவா இறங்காது. ஒன் மோர் ஆல் டன் சாப்பிட்லாம். போதும். இன்னவா ஹோல்ட் த கப் வினவா ஆர்எஸ் இந்த கப் வில் ஃபால் டவுன். கப் விழுந்துரும் கீழே, பிடிச்சிக்கோங்க கப்பை. எப்பயுமே வந்து 2 கையுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க சொல்லித்தரணும். எப்பயுமே ஒரு ஹேண்டை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த 2 ஹேண்ட்ஸுமே கோஆர்டினேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து இந்த கையில் பிடிக்கணும், இந்த கையில் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேலன்சிங் சொல்லி கொடுக்கணும் நீங்கள். சரி நான் தரேன் அம்மா. வினுவா, வாட் இஸ் த வெதர் இஸ் டுடே? Snowy. How's the weather today? It's snowing. How's the weather? நம்ம பாட்டு பாடலாம். ரெடி? How's the weather? How's the weather? How's the weather today? It's snowy. Yeah. Amma, let's play. Play in the snow. இப்போ வேணாண்டி தங்கம், உடம்பு முடியாமல் போயிடும். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துருக்கு. போங்க. ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை, என்ன பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். அதை வந்து சாப்பாடு வந்து முழுங்குறாங்க சிஸ்டர், எப்படி வந்து சூப் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன், சாதம் வந்து வடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். குக்கர் சாதம் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் சாப்பாடு வந்து வடித்து கொடுத்தா வந்து மேபி அவங்களுக்கு சூப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் இந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கே எங்கள் வீட்டில் ரொம்ப ரேர் தான் குக்கர் ரைஸ் வைக்கிறது, ரொம்ப ரேர். பட் என்னைக்காவது நான் வச்சா அவசரத்தில் வச்சா கூட விண்ணவாணிக்கு சாப்பிட மாட்டான். அது வந்து அவன் நல்லா தெரியும், சூப் பண்ணாமல் அப்படியே முழுங்குற மாதிரியே எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு எல்லோரும் குளிச்சிட்டாங்க, நான் மட்டும் தான் குளிக்கணும். ஸோ குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு மத்தியான சமையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர சமையல். மஷ்ரூம் பெல் பெப்பர் ஃப்ரை அண்ட் தென் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருல, நான்வெஜ் பிரியர். நான்வெஜ் இருந்தால் தான் தலைவருக்கு சாப்பாடு இறங்கும். அண்ட் தென் சாதம், ரசம். எஸ்ன்பா எதுடா இதுவா? என்ன வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம்ல? கொத்தமல்லி. ஓகே, ஸோ
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கொட்டிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே ஸ்னோ சொல்லியிருக்காங்க. சின்பா கதவை திறக்கவா? இதெல்லாம் என்னுடைய செடி. இப்போதைக்கு வந்து உள்ள ஒரு சன்லைட் வர இடமா பார்த்து பாதுகாத்து வச்சுருக்கேன். எவ்வளோ நாள் தாங்கும்லாம் தெரியல, பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவோம். ஸோ இந்த வாழை மரம் வந்து எனக்கு யாராவது வீடியோ பார்க்குறவங்க டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பழைய இலை வந்து பயங்கரமாக வந்து பழுத்து காஞ்சு கொட்டிடுது. ஸோ பழைய இலையை வந்து சஸ்டெயின் பண்ணாதானே நமக்கு பெரிய இலை கிடைக்கும். அந்த பழைய இலை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப காஞ்சு கொட்டிடுது. புது புது இலை மட்டும்தான் வருது, அந்த பழைய இலை நிற்கவே மாட்டேங்குது. ஸோ என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரியல, செக் பண்ணோம். இன்பா ஏன் உன் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோ நீ வெஜிடபிள்ஸை. அது தனியாக சாப்பிட்ற மாதிரி தான் அம்மா செஞ்சுருக்கேன். ஸ்பைசி கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்குமா? கொஞ்சம் தான் இருக்கும். சாப்பிடுங்க. எடுத்து சில்லி இல்லைடா, பெல் பெப்பர். 3 கலர்ஸ் பெல் பெப்பர் போட்டோம்ல நம்ம. கேப்சிகம். பெல் பெப்பருக்கு என்னது இங்கிலீஷில்? கேப்சிகம். பெல் பெப்பர் இங்கிலீஷ் இல்லையா? அது பெல் பெப்பர்னு இங்கே வந்து தான் நமக்கு தெரியும். நம்மளாம் கேப்சிகம் தான் படித்தோம். ஸோ நம்ம கேப்சிகம்னே சொல்லுவோம் இன்பம்மா. ஓகே, ஏன் தேவாப்பா இப்படி போட்டு கசக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், சாதத்தில் மீனை வச்சு கொடுத்தோம்னா அந்த மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு சாதத்தை அழகாக வந்து அன்னப்பறவை மாதிரி பிரித்து வைப்பார். எவ்ரி சண்டே ஆஃப்டர்நூன் வந்து வெண்ணுவாக்கு வந்து பார்த்திங்கன்னா வோக்கல் மியூசிக் கிளாஸ் இருக்கும். வெண்ணுவா சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவானுங்கிறது எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் சத்தமாக பாடவே மாட்டான். ரெண்டாவது வந்து கான்ஃபிடெண்ட்டாக பாட மாட்டான். ஏன்னா ப்ரொனன்சியேஷன் இருக்காது அப்படிங்கிறனால அந்த கிளாரிட்டியில் நல்லா பாட மாட்டான் சத்தமாக. ஸோ அவன் வந்து வாயை திறந்து சத்தமாக பாடணும், தனக்கு தெரிஞ்சதை வந்து உச்சரிக்கணும், அது தப்போ ரைட்டோ வெளிக்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. முதல்ல ஹம்மிங் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்போ ரைட்டோ வேர்ட்ஸ் போட்டு பாட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மயூரன் தனஞ்சயன்னு ஒருத்தர் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலயமா வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவர் தான் வந்து அவருடைய மாஸ்டர். ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க மாஸ்டர் வரலை. ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து சரி அந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கான அந்த 1/2 hour செஷனை வந்து அவங்க அப்பா வந்து ஜஸ்ட் பாட வச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதை தான் கேட்க போகிறீங்க. Una tannina kusikuna sulavi fananina inne kanuna suna kanate suwe nanina 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 undan tanan alle hotade siyo kanwa kalpunani anine ifanari una tanine hone hone tanchino alunnaina ye aluna kanone yana suna alani suna பாட்டு பாடுறோம். நீ Who is this? Vinnuva. I love Vinnuva. Do you love me? Do you love Appa? Do you love Appa? Louder. இருப்பேன் உயிரோடு. உனக்கு
தானே பாட்டு கேக்குது. பாடு பேல. ஸோ இது வந்து எங்கள் வீட்டோடைய மேல் போர்ஷன்லேருந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளைன்னு தும்பப்பூ போத்தின மாதிரி தான் ஊரே இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரப்பலகை ஸ்லேன்னு சொல்லுவாங்க, அதில் உட்கார வச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சறுக்கி விளையாடுற மாதிரியான ஒரு கேம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நானும் விண்ணவாவும் பார்த்திங்கன்னா எப்போ பாரு ஜன்னலாக ஒட்டிக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்போம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் வேடிக்கை பார்க்குறதுக்கு. டேய் என்னடா? ஸோ டைம் வந்து சாயங்காலம் 5 மணி ஆகுதுங்க. டிவியில் வந்து குக் வித் கோமாளி ஷோ ஓடிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஷோ. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எஸ்ன்பா கோபாலி. நாங்கள் வந்து குக்கு வித் கோபாலின்னு தான் சொல்லுவோம். ஸோ உங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் பண்ண அந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இருக்காரு. எதுக்கம்மோ? ஆமாம், அவனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப் பண்ணி ஏதோ வந்து சாண்ட்விச் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டா சந்தோஷம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். காஃபிக்கு பால் வச்சாச்சு. வினுவாக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட் வந்து நிறையா ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட்றதுக்கு. நான் வீட்டில் கூட ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் பெருசாக வரல. பட் என்றைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ப்ரெட்டு வந்து ரெசிபி எனக்கு கிடைக்குதோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த வெஜிடபிள்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். What is that, Vinava? Throw. Throw. Do you like the throw? What color is the throw? White. Are you feeling warm? Warm. Amma. Vinava, are you going to eat sandwich? Sandwich? Bite big. Good eating. ஸோ இந்த vlog-ஐ நாங்கள் ஈவினிங்கோடு முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Until then, Inba, let's spread the awareness and do the acceptance. Channel மறக்காம subscribe பண்ணுங்க. Yes. Inba, can you say bye? Bye. Bye.